அந்த மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் ஒன்று கொடுத்துருக்காங்களே, இது சரியா தவறா? இந்த கிறிஸ்டிலாவை கார்னர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மான நஷ்ட வழக்கு கம்பெனி சார்பாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பெண்ணை மட்டுமே ஏன் டார்கெட் பண்ணி எல்லாருமே பேசுகிறாங்க? அந்த ஆணுக்கு அதில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாதா? வீடியோ ஆதாரங்கள் வச்சுருக்காங்க, ஆடியோ ஆதாரங்கள் வச்சுருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்ததற்கான அந்த லீஸ் அக்ரிமெண்ட் போட்டு அந்த வீட்டில் இருந்ததுக்கான ஆதாரங்கள் வச்சுருக்காங்க. ஃபைனலாக பாதிக்கப்பட போவது அந்த குழந்தை. இப்போ அந்த ஒரு குழந்தைக்கான மெயின்டெனன்ஸ் அதனுடைய பராமரிப்பை யார் எடுத்துக்க போகிறாங்க? வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். உயர்நீதிமன்றத்தில் இன்று ஒரு டெஃபமேஷன் கேஸ், அதாவது மான நஷ்ட வழக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கினுடைய விவரங்களை கூறலாம் அப்படின்னு தான் இந்த காணொலி போடுறோம். அதை யார் ஃபைல் பண்ணியிருக்காங்கனாக்கா, மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் என்கின்ற கம்பெனி ஜாய் கிறிஸ்டில்லா என்பவர் மீது இந்த வழக்கு பதிஞ்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வழக்கு பற்றி புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜாய் கிறிஸ்டில்லா என்பவர் தன்னை மாதம்பட்டி ரங்கராஜின் 2வது மனைவி என்று கூறிக்கொண்டு கமிஷனர் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஒரு காணொலி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதனுடைய கண்டினியூவாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பேச வந்த டாபிக் அவங்க அந்த ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்க அந்த டெஃபமேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லலாம் தான். டெஃபமேஷன் என்னன்னாக்கா, இந்த ஜாய் கிறிஸ்டில்லா என்பவர் மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவருடைய தனிப்பட்ட தகராறு காரணமாக கம்பெனிக்கு கெட்ட பேர் உண்டாக்குறாங்க, எங்கள் சமையல் கம்பெனிக்கு கெட்ட பேர் உண்டாக்குறாங்க, அப்படின்றதுனால எங்களுக்கு இவ்வளோ மான நஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு பதிகிறாங்க. இது இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா, மான நஷ்ட வழக்கு யார் வேணால் பதிவு பண்ணலாம். இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி நஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உயர்நீதிமன்றம் தான் இது விசாரித்து அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும். ஆனால் இதில் இந்த வழக்கு வழக்கு பதிஞ்சிருக்காங்க, வழக்கை எடுத்துக்கிட்டாங்க, ஹியரிங்க்கு ஹியரிங் வரும்போது மாண்புமிகு நீதிபதி என்ன சொல்கிறாருனாக்கா, எதிர்த்தரப்பு சாட்சியத்தையும் கூற வேண்டும், எதிர்த்தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த விசாரணையை மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 26/9/2025 இந்த வழக்கை ஒத்தி வைக்கிறாங்க. அன்னைக்கு அந்த ஜாய் கிறிஸ்டில்லா ஆப்போசிட் தரப்பு அவர்களுடைய கவுண்டரை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது இந்த வழக்கை பற்றி நம்ம முழுசாக பேச வரல, அதனுடைய கண்டென்ட் என்னன்றதை மட்டும்தான் நம்ம இப்போ பேச வந்திருக்கோம். அப்போது இந்த ஜாய் கிறிஸ்டில்லா 26ஆம் தேதி வரட்டும், அவங்க கவுண்டர் கொடுக்கட்டும், அந்த டெஃபமேஷன் என்னன்றதை அதை பார்ப்போம். இப்போ அந்த மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் ஒன்று கொடுத்துருக்காங்களே, இது சரியா தவறா? இந்த ஜாய் கிறிஸ்டில்லா அண்ட் ரங்கராஜன் என்பவருக்கு இருக்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டது அப்படின்றத கொஞ்சம் விவரமாக சொல்லலாம் அப்படின்றதான். இப்போது மாதம்பட்டி அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் ஆளுக்கான ஊர் கிடையாது, அது ஒரு ஊர். ஆக்சுவலாக இந்த சமையல் கலைஞர்கள் அந்த மாதம்பட்டின்றத பேரை வச்சுக்கிட்டு வளர்ந்து வந்தது ஒரு 20 வருடங்களுக்காக தான். 20 வருடங்களுக்கு முன்னாடி அந்த மாதம்பட்டிங்கிறது எத்தனையோ 100 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்கின்ற ஊர் அது. அதை ஆண்ட ஒரு ஜமீன்தார், அவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம தமிழ் திரையுலகில் நடித்தவர் தான் சத்யன் சொல்லிட்டு, அவங்களுடைய அப்பா தான் சிவகுமார். அவர் ஒரு பெரிய ஜமீன்தார், பல படங்கள் எடுத்திருக்கார். 1000 கோடி பல வருடங்களுக்கு முன்னாடியே போட்டு படம் எடுத்த கதைகள்லாம் நமக்கு தெரியும். அவர்கிட்ட இவங்க சமையல்காரராக இருந்திருக்காங்க. யார்? ரங்கராஜன், மாதம்பட்டி ரங்கராஜன் என்கின்றவரின் தந்தை தங்கவேலு அங்கே தான் சமையல் செய்துட்ருக்கார். அவரு தான் அந்த மாதம்பட்டி ஜமீன்தார் தான் இவரை பிரபலமாக்கி, என்னப்பா இந்த மாதிரி இருக்கே, சரி பரவாயில்ல, உன்னுடைய சமையல் கொஞ்சம் நல்லா இருக்குது, நான் பிரபலம் அடைய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்து விடுறாரு. அப்படி வளர்ந்து வந்தவங்க தான் ஃபஸ்ட்டு தலைமுறை. இவர் 2வது தலைமுறை ரங்கராஜ் சமையல் கலை நிபுணராக வளர்ந்து வரார். ஸோ அந்த மாதம்பட்டிங்கிறது இவர்களுடைய சொந்த பேர் கிடையாது, அது ஒரு ஊர் பேர். அந்த மாதம்பட்டிங்கிறத எடுத்து இவங்க வச்சுக்கிட்டு ஒரு கேட்ரிங் சர்வீஸ்னு நடத்துறதுனாலேயே மாதம்பட்டி என்பதற்கு இவங்க சொந்தம் கொண்டாட முடியாது. அதே போல் இவங்க ரங்கராஜன் சொல்லி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. மாதம்பட்டி ரங்கராஜன் ஊருக்காக அதை போட்டிருக்காங்க இவங்க கம்ப்ளைண்ட்டில், கிறிஸ்டில்லா கம்ப்ளைண்ட்டில். அதுவும் புரியணுன்றதுக்காக அவங்க சொல்கிறாங்க. இவங்க மாதம்பட்டின்னு சொல்கிறதுனால அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வழக்குக்கும் இவர் போலீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால்
கிறிஸ்டிலாவை டார்கெட் பண்ணணும், கார்னர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மான நஷ்ட வழக்கு கம்பெனி சார்பாக பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஒரிஜினலாக அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு வருவோம். 2-3 நாட்களுக்கு முன் ஜாய் கிறிஸ்டிலா ஒரு ஊடகவியர்கிட்ட வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதில் தன்னுடைய தாயுடன் வந்து அந்த பேட்டியை அவங்க கொடுக்குறாங்க. அந்த ஊடகவியலாளர் நிறைய கேள்வி இவங்ககிட்டையும் கேட்குறாங்க, அவங்களுடைய தாய்கிட்டையும் கேட்குறாங்க. அதில் 2 பேரும் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இவங்க ரொம்ப பேசலை, கிறிஸ்டிலா பேசலை, அவங்க மதர் தான் நிறைய பேசுகிறாங்க அந்த ஊடகவியலாளர்கிட்ட. அப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, எனக்கு இந்த மாதிரி நடந்த விஷயங்களே நிறைய தெரியாது, இவங்க சம்மதத்துடன் தான் ஜாய் கிறிஸ்டிலா மாதம்பட்டி ரங்கராஜை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் நிறைய விஷயங்கள் இவள் என்கிட்டேருந்து மறைச்சிட்டா, அவரை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க, அசால்ட் பண்ணியிருக்காரு. ஒரு வாட்டி வந்து வீடியோ காலில் ரொம்ப முன்னாலே வரமாட்டான், என் மகன் வந்து 2-3 வாட்டியாவது வருவா, அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஏ டே எனக்கு வீடியோ காலில் வருவா. அவருடைய எனக்கு பார்வை கரெக்டாக தெரியாததுனால என்னுடைய பெரிய பொண்ணு வந்து அந்த வீடியோ காலில் என்ன வந்திருக்குன்னு கேட்டு எனக்கு சொல்லுவாங்க, நான் காதால் கேட்டுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நாள் வீடியோ காலில் வராதனால கம்பல் பண்ணி நான் கூப்பிடும்போது ஒரு வாட்டி வீடியோ காலில் என் பொண்ணு வந்தாங்க. அப்போ வந்து பார்த்தாக்கா அந்த மூஞ்சிலாம் வீங்கி இருந்தது. ஸோ அந்த அளவு அடிச்சிருக்காங்க, இந்த கண்ணமெல்லாம் வீங்கி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜாய் கிறிஸ்டிலா என்ன சொல்கிறாருனாக்கா, ஆமாம் அடித்தது உண்மை, நான் எதுக்கு அம்மாவை வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுனால தான் நான் சொல்லலை, அடித்ததில் என்னுடைய செவி கேட்கும் திறனே பாதிக்கப்பட்டு விட்டது, காதே கேட்கலை எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இதை வைக்கிறாங்க. ஸோ இது உண்மையாங்கிறதுக்கு நான் டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கேன், நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கெலாம் வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு ப்ரூஃபை கூறுகிறார்கள். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. அந்த ஊடகவியலர் திரும்ப நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னாக்கா, ஆமாம் இந்த மாதிரி நடக்கும்போது என்னுடைய குழந்தை 5 வயது குழந்தையும் அதை பார்த்தது. ஆனால் குழந்தை வந்து இதில் வந்து சொல்லாமல் டைரெக்டாக பயந்துக்கிட்டு பாட்டிக்கிட்ட வந்து தான் அது சொல்லிச்சு, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இதெல்லாம் தெரிய வந்தது அப்படின்னு அந்த பாட்டியம்மா சொல்கிறாங்க. இப்படி இந்த ஸ்டோரி அவங்க அதில் சொல்கிறாங்க, ஊடகவியலாளர்கிட்ட சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்றதெல்லாம் இவங்க நோட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஜாய் கிறிஸ்டிலா அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சொல்கிறீங்க என்னை வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிறீங்க, எல்லாருமே ஊடகத்தில் வந்து என்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க, ஏன் ஒரு பெண்ணுனாக்கா இப்படி கேவலப்பட்டு தான் நாங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோமா, நாங்களாம் உழைத்து சம்பாதிக்க முடியாதா, நான் இவர்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு முடியாமல் நான் ஒரு ஆடை வடிவமைப்பாளராக இருந்த நான் இதுக்கு முன்னாடியே நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன், நான் இதுக்கு முன்னாடியே நான் ஆடி கார்லாம் வாங்கி வச்சுருந்தேன், என்னுடைய ஓன் சம்பாத்தியத்தில் தான் நான் வாங்கினேன் ஆடி கார்லாம், அதை வந்து இவர் வந்தும் எனக்கு ஒரு இதை வாங்கி கொடுக்கல, வேறு யாரோ வந்து வாங்கி கொடுக்கல, ஏன் ஒரு பெண் தனியாக நின்று சம்பாதிக்க முடியாதா, ஒரு பெண் வந்து சொசைட்டியில் தனியாக இருந்து முன்னேற முடியாதா, ஏன் அந்த பெண்கள் முன்னேறினா மட்டும் எல்லாரும் இப்படி கரிச்சு கொட்டுறீங்க, என்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு முடிவு தேடி தான் நான் இங்கே வந்தேன், என்னுடைய வாழ்க்கைன்றதை விட என்னுடைய குழந்தைக்காக தான் நான் வந்தேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு இந்த ப்ரெக்னென்ட் குழந்தை பிறக்கும்போது அதுக்கு ஒரு இனிஷியல் வேணும், அதுக்கு தான் நான் போராடுறேன்னு கண்டி வேறு எதுக்கும் நான் போராடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாய் கிறிஸ்டிலா மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் திருவான்மையூரில் நாங்கள் ஒரு வாடகை வீடு தான் எடுத்து தங்கியிருந்தோம், அவர் தான் எடுத்தார், அவர் அக்ரிமெண்ட் காட்டுறாங்க, அதில் வந்து ஹவுஸ் ஓனர் பேர் இருக்குது, இதில் வந்து எடுத்து வந்து ஜாய் கிறிஸ்டிலா, ஹஸ்பண்ட் நேம் வந்து மாதப்பட்டி ரங்கராஜ் அப்படி தான் போட்டு சைன் பண்ண ஒரு டாக்குமெண்ட்லாம் அவங்க காட்டுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பணத்துக்காக தான் ஜாய் கிறிஸ்டிலா எல்லாமே வந்து இந்த மாதிரி வழக்கு போட்டிருக்காரு, பணம் பறிக்கிற நோக்கில் இருக்குன்னு இப்போ சொல்கிறீங்களே, நாங்கள் 3-4 வருடம் முன்னாடியிலேருந்தே பழகும்போது உண்மையிலே நான் பணம் பறிக்கிறதுக்காக தான் அவர் கூட பழகியிருந்தேன் என்றால் இந்நேரத்துக்கு நான் எத்தனையோ கோடி ரூபாவுக்கான பங்களாக்கள் வாங்கியிருக்கலாம், கார் வாங்கியிருக்கலாம், நகைகள் வாங்கியிருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி நான் எதுவுமே வாங்கலையே, ஒரு அன்புக்காக மட்டும்தான் நான் வந்து அடிமையாக இருந்தேன், ஏற்கனவே எனக்கு திருமணமாகி அந்த திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்து ஒரு வெறுத்து போன சூழ்நிலையில் தான் இவரை சந்திக்கும் போது இவர் தான் வந்து சொன்னார், நானும் என்னுடைய ஒய்ஃப் கிட்ட வந்து ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்கிறேன், அதனால் நம்ம சேர்ந்து வாழலாம், நீ டைவர்ஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னார். இப்போ நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டேன், ஆனால் அப்போ கூட எனக்கு தோணவில்லை நீங்களும் டைவர்ஸ் பண்ணிட்டு வாங்கன்னு என்று சொல்வதற்கு எனக்கு தோணவில்லை, அதனால் வந்த வினை தான் இந்த அளவு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இந்த எபிசோட் அதோட அந்த ஊடகவியலாளர்கிட்ட சொன்னதில் இருந்து எடுத்தது. இதிலிருந்து நம்ம சொல்ல வர்றது என்னாக்கா, ஒரு பெண் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில்,
போலீஸ் ஸ்டேஷனில் கமிஷனர் ஆஃபீஸ்லேயே கொடுத்துருக்காரு. அவர் 2வது மனைவின்னு சொல்கிறாரு. ஒரு அந்யோன்யமாக இருந்த புகைப்படங்கள் எல்லாமே போட்டிருக்காங்க. இதில் இந்த பெண்ணை மட்டுமே ஏன் டார்கெட் பண்ணி எல்லாருமே பேசுகிறாங்க, அந்த ஆணுக்கு அதில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாதா அப்படின்னு பேசும்போது, இல்லை ஆண் வந்து எப்படி வேணா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது, இவங்க தான் போய் அந்த ஆணை மயக்கினாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேட்டு கொடுக்குறாங்க. அதில் இருந்து என்னுடைய பர்சனல் கருத்தை நான் கொஞ்சம் முரண்படுறேனுங்க. இவங்க போய் மயக்கினாங்கன்னா அவர் வந்து ஏன் இவங்களை மயங்கிருக்கக்கூடாது, அப்படியே ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கலாம் இல்லையா? இப்போ 2 பேருக்குமே அதில் ஈக்குவாலிட்டி இருக்குது. நான் வந்து ஜாய் கஸ்டேலாவுக்கும் சப்போர்ட் பண்ணலை, அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவருக்கும் நான் சப்போர்ட் பண்ணல. இவங்க 2 பேருமே நான் நேரில் பார்த்ததில்ல, எல்லாமே பத்திரிகையில் படிக்கிறது, நாங்கள் ஜுடிஷியலில் அப்சர்வ் பண்ண ரெக்கார்ட்ஸை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் ஒரு பெண்ணை மட்டுமே ஏன் இவ்வளோ டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க, அது அவ்வளோ நியாயம் இல்லைங்களா? அவரை பற்றியும் பேச முடியல. அவர் இது வரைக்கும் எதுவுமே வாயை திறக்கவில்லை. வாயை திறந்து அவர் பேசியிருந்தாருனாக்கா மதமுடைய ரங்கராஜன் கருத்தும் தெரிவிச்சிருக்கோம், 2 பேருடைய கருத்தும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இவரை மட்டுமே டார்கெட் பண்ணுறதுனால இவர் பக்கம் மட்டுமே ஒரு நியாயம் இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வராங்க. அப்படி வந்து இருக்க முடியாது. இந்த கேஸில் வந்து 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்குது. 2 பேருமே கல்யாணம் ஆனவர்கள் தான், இவங்க வந்து சேர்ந்து வாழ்கன்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு பிஎன்எஸ் இது வந்து இட் இஸ் நாட் எ கிரிமினல் அஃபென்ஸ். ஏற்கனவே நம்ம ஒரு வேறு காணொலியிலே இதை போட்டிருப்போம். இட் இஸ் நாட் அன் கிரிமினல் அஃபென்ஸ், இட் இஸ் எ சிவில் வயலேஷன் ஒன்லி, சிவில் கேஸ் தான் இது அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். இப்படியே இருந்தாலும் சிவில் நடவடிக்கை தான் அந்த மதம்பட்டி ரங்கராஜ் மேலே எடுக்க முடியும். இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டோம்னா அந்த குழந்தை என்ன, யாருடைய குழந்தைன்றது நல்லாவே புரிஞ்சிடும். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த குழந்தை வந்து அவர் தான் பெண் குழந்தை கேட்டார், அதனால தான் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன், 2 வாட்டி இங்கே அபார்ஷன் பண்ணோம், இந்த 3வது வாட்டி ஆனாலும் அவருடைய விருப்பத்துக்கு என்னங்க நான் அபார்ஷன் பண்ண போனேன். ஆனால் அங்கே டாக்டர்ஸ் வந்து இது முடியாது, கரு வந்து 4 மாதங்களுக்கு மேலே ஆட்டனால இனிமேல் அபார்ஷன் பண்ணாக்கா குழந்தைக்கும் ஆபத்து தாய்க்கும் ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் அபார்ஷன் பண்ணலை, எனக்கு ஒரு நியாயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க கிட்ட இருக்கின்ற எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வீடியோ ஆதாரங்கள் வச்சுருக்காங்க, ஆடியோ ஆதாரங்கள் வச்சுருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்ததற்கான அந்த லீஸ் அக்ரிமெண்ட் போட்டு அந்த வீட்டில் இருந்ததுக்கான ஆதாரங்கள் வச்சுருக்காங்க. இவங்க தரப்பில் எல்லா ஆதாரங்களும் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் ஒரு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் இது வரைக்கும் எந்த ரெஸ்பாண்டும் பண்ணலை. ஏதோ வீடியோவில் சிலர் இது போடுறாங்க, அவர் பேசின மாதிரி இமிட்டேட் பண்ணிவிட்டு வேற ஒருத்தர் போட்டு அதை ஒரு கமெண்ட் அடித்தா மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் ஒரு சீரியஸ்னஸே தெரியாமல் அவர் கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காருன்னு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு அவர் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, அவர் ஒரு 10,000 கோடி சொத்து வச்சுருக்காரு, இந்த அம்மா போயிட்டு அவர் என்ன பண்ணிட போகுது, அதெல்லாம் ஒன்றும் முடியாது, அதுலேருந்து வெளியில் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பும் சொல்லிட்டு ஒரு பெண்ணையே டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பெண் பண்ணது தப்பாகவே இருக்கட்டும், ஆனால் அதில் ஆணுக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்றது சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலி. மேலும் இந்த ஜாய் கஸ்டேலா தப்பே பண்ணியிருந்தாலும் அவருக்கும் அதில் பாதி தப்பு இருக்குது இல்லைங்களா? அவர் பண்ணது இவங்க பண்ணது 2 பேருமே சேர்ந்து. இவருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்கேன் அதனால தான் வந்திருக்கேன்னு சொன்ன திருமணம் பண்ணுறாரு. இவங்க கிறிஸ்டின் கோயிலில் போய் திருமணம் பண்ணால் செல்லாதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இவங்க மேரேஜ் வாய்டு மேரேஜான்றதெல்லாம் நம்ம இப்போ வரல, அந்த மேரேஜ் செல்லாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது லிவிங் டுகெதரில் இருந்த 2 பேர்களுக்கு நடுவில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அதனால் ஃபைனலாக பாதிக்கப்பட போவது அந்த குழந்தை. இப்போ அந்த ஒரு குழந்தைக்கான மெயின்டெனன்ஸ் ஆர் அதனுடைய பராமரிப்பை யார் எடுத்துக்க போகிறாங்க அப்படின்றதுனால தான் மெயினாக இந்த கேஸ். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய வாரிசுக்கு ஒரு இனிஷியல் கொடுங்க, நான் வந்து ஏற்கனவே நல்லா சம்பாரித்து வந்தோம் தான் இது பண்ணலாம், இவங்களை நம்பி வந்து நான் இல்லை, ஏற்கனவே நான் நல்லா சம்பாரித்து நல்லா கார் பங்களான்னு இருந்தவங்க தான், ஒரு அன்புக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த குழந்தைக்கு மட்டும் ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. இப்போது கடைசியாக இந்த கேஸ் டெஃபமேஷன் இருக்கட்டும், இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்கட்டும், 2த்தையும் மனசே ஆராய்ந்ததில் இருவருக்குமே இதில் ஒரு பங்கு இருக்குது. 4 சுவத்துக்குள்ளே நடந்திருக்கு, வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு, வெளியில் வராமல் இருக்கிற வரைக்கும் அது வந்து ப்ரைவேட் டிஸ்பியூட். இப்போ வெளியில் வந்துடுச்சு, இப்போ ஒரு ஊடகத்துலலாம் வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதுவே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு இருந்ததுனாக்கா 2 பேருக்குமே இது மன உளைச்சலாகும். மேலும் அந்த பெண்மணி இப்பொழுது கர்ப்பமாக இருப்பதனால் இந்த உளைச்சல் அவங்க உண்மையிலே தப்பு செஞ்சதாகவே இருக்கட்டும்ங்க, அந்த இவங்களுக்கு அந்த நெட்டிசன்களோ இல்லை வெளியில இருந்து கொடுக்குற மன உளைச்சல்
அந்த குழந்தைய போய் தாக்குமா தாக்காதா, இதை ஜென்ரலாக மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் அந்த கர்ப்பிணிக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும். அது என்னன்னாக்கா 2 பேருமே பேசி தீர்க்கலாம். இப்போ வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த உடனே கூப்பிட்டு பேசலாம், மீடியேஷன் வைக்கலாம். இது ஒன்றும் கேஸ் வந்து கிரிமினல் கேஸ் கிடையாது, சிவில் கேஸ் தான். ஒரு மீடியேஷன் வச்சு பேசி தீர்த்துட்டாங்கனாக்கா அட்லீஸ்ட் அந்த பிறக்க போகின்ற அந்த குழந்தையின் வாழ்வாது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இதில் ஒரு மீடியேஷன் பண்ணி ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.